Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது a day in my life vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நான் என்ன நல்லா பண்ணேன், மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீஹூன் இருக்குது. இது வந்து நைட்டே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ பிள்ளைங்களுக்கும் வந்து நான் அதுவே முட்டை மட்டும் பொரித்து பிள்ளைங்களுக்கும் மீஹூனே வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி தந்துட்டேன். ஸோ அவங்களும் வந்து நல்லபடியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாதான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மணி பார்த்தீங்கன்னா 12 போகுது. ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிவிட்டு பரப்பரன்னு ஓடும். எப்போவுமே காலையில் மட்டும் லைஃப் வந்து பரப்பரன்னு ஓடும். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சிடலாம் அப்படின்னு ஓரளவுக்கு இன்க்ரீடியண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் வந்து க்ளீனிங் பண்ணிவிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 3 மீன் மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து முன்னாடி நாள் மிச்சம் உள்ள மீன். ஸோ நான் சிக்கனும் கொஞ்சம் எடுத்து வச்சேன், சாம்பார் வச்சு சிக்கன் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சிக்கனும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அத்தம்மா எங்க பேர் என்ன? ஓ பேரு என்ன? ஹக்கீமா. உன் பேர் என்ன? சொல்லு, உன் பேர் என்ன? பேர் என்ன? ஹக்கீமா. ஹூனி இல்லம்மா, உன் பேர் ஹக்கீமா. அக்கீமா. என்னது உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அக்கீமா. உன் பேர் என்ன? ஸோ அடுத்து வந்து சரி ஃபஸ்ட்டு குக் பண்ணிடலான்னு வந்து குக் பண்ணேன். ஸோ லஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம், க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னு அலுப்பாக தான் இருந்துச்சு. பட் வெளியில் வாங்கினா நிறைய செலவாகுமே அப்படின்னு நினச்சோன்னே அதுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து ஏன்னா இப்போ சமைச்சிட்டா இதே வந்து நான் நைட்டுக்கும் வச்சுக்குவேன். ஸோ நைட்டு வந்து நம்ம கடையில் வாங்க தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால் வந்து சரி நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெறும் அப்படியே ப்ரெஷர் குக்கரில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்து விசில் விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப எனக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருந்துச்சு சமைக்கிறதுக்கு சுத்தமாக. ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும் அந்த மாதிரி தாட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரே பாட்டில் வந்து எல்லாமே போட்டுடலாம். இதில் ஒன்றும் இல்லை, வெங்காயம், தக்காளி, பருப்பு, அப்புறமா பூண்டு, பச்சை மிளகா, அப்புறமா சாம்பார் அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, சாம்பார் தூள், அதுவும் வந்து சேர்த்து இதில் போட்டு நம்ம அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வந்து வேக வைக்க வேண்டியதான். வேறு எந்த இதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் நம்ம பண்ணாலே போதும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது முங்குற அளவுக்கு அந்த ஃபுல்லாக வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் போட்டு 3 விசில் விட்டுட்டு ஃபுல்லாக கம்மியாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவேன். சரி இந்த சைடு வந்து மஷ்ரூம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, சரி இதை காலி பண்ணிடலாம் அப்படியே சொல்லி. ஏன்னா சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே பருப்பு கறிக்கு. பட் உருளைக்கிழங்கு வந்து நான் இன்னைக்கு செய்யலை. ஸோ மஷ்ரூம் இருந்ததால் நம்ம மஷ்ரூமே செஞ்சிடலாம் அப்படி சொல்லி. மஷ்ரூமில் மட்டும் தண்ணி சுத்தமாக ஊற்றாதீங்க, ஒரு பொட்டு தண்ணி கூட ஊற்றாதீங்க. அதிலே வந்து தண்ணி வந்து நல்லா விடும். ஸோ அதனால் எக்காரணத்துக்கு கொண்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் கடுகுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் வந்து ஒரு 1/2 வெங்காயம் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை, நார்மல் பியாஸ் அந்த இந்த மிளகாத்தூள், வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டேன், மஞ்சத்தூள், உப்பு அது போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னு பாருங்கள். நான் சுத்தமாக தண்ணியே ஊற்றலை, பட் அதுவாக வந்து அவ்வளோ தண்ணி விடும் மஷ்ரூமில். இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து நல்லா ட்ரைட் மஷ்ரூம் மேபி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் குக்கரில். பட் இந்த மஷ்ரூம்க்கு அந்த மாதிரி தேவையில்லை, அது அப்படியே நல்லா வந்து வெந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது, நல்லா ஹையில் வச்சு இந்த தண்ணியை சுண்ட வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் தண்ணியை ஊற்றாமலே. ஸோ கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு மஷ்ரூம் வந்து நல்லா பெரட்டிட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால தான் நான் வந்து சரி அவரும் வந்து சாப்பிடுவாரேன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் சரி
எப்போவுமே ஆஃபீஸ் போனால் வெளியில் தானே வாங்கி சாப்பிட்றாங்க. சரி சொல்லி வீட்டில் இருக்கும்போது ஹோம் ஃபுட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஆக்சுவலி சமைச்சேன் இன்றைக்கி. இல்லைன்னா நானும் மாமி மட்டும் ஏதாச்சும் வெளில வாங்கி சாப்பிட்லான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து இப்போ சமைச்சிட்டா நைட்டுக்கும் வந்து சேர்த்தே வந்துடும். நைட்டுக்கு நம்ம கடையில் வாங்க தேவையில்ல. ஸோ நமக்கும் வந்து காசு மிச்சமாகும் இல்லையா? ஸோ அதனால் அப்படியே கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ 3 மீன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து லெஃப்ட் ஓவர் மீன் வந்து அதையும் வச்சு நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரம் கழுவுற வேலை. ஸோ அது முதல்ல அந்த பெரிய பெரிய பாத்திரம், ஏன்னா இதெல்லாம் வந்து டிஷ்வாஷரில் கூட போட முடியாது. டிஷ்வாஷரில் போட்டால் இதுவே பாதி இடம் அடைஞ்சிரும். அதனால ஃபஸ்ட்டு இது கையில் கழுவுற வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கழுவிடணும். அப்புறமா க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை வந்து முடிஞ்சிரும். க்ளீனிங் தாங்க ரொம்ப 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 டஃப்பான ஒரு விஷயமா நான் நினைப்பேன். அப்பா செம்ம டஃப்பாக இருக்கும். குக்கிங்கும் பண்ணிவிட்டு க்ளீனிங்கும் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வேறு வழியில் நம்ம தானே செஞ்சாகணும். பட் க்ளீன் பண்ணால் தான் நமக்கும் வந்து மைண்டு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நானும் வந்து சரி அலுப்பு பார்க்காம வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லி தான் வந்து ஃபுல்லாக வந்து நீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏரியாலாம் நல்லா வந்து அந்த மேடெல்லாம் நல்லா தொடச்சிட்டு, எனக்கு எப்போவுமே இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வந்து எனக்கு எந்த பொருளுமே வைக்க வந்து பிடிக்காது. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, சமைக்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து முக்கியமாக இந்த அடுப்பை வந்து துடைக்கணும். இந்த அடுப்பு தான் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஏன்னா மீன் அது இதுன்னு பொரிச்சு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடெலாம் வச்சு ரொம்ப வந்து நான் கேமரா பிடிச்சிக்கிட்டே பண்ணனாலேயே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொட்டி போயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து இந்த அடுப்பு க்ளீன் பண்ணாலே பார்க்குறதுக்கு வந்து ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம மைண்டுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா முதல்ல. அதனால் வந்து சரி சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் வந்து ஃபுல் ஒர்க் வந்து க்ளீனிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து நம்ம வந்து சில நேரத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ண வேணாம். நமக்கு முடியலனாலும் முடியலையா நம்ம போய் ரெஸ்ட்டை எடுத்துக்கலாம், இது செஞ்சுட்டு தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து இந்த வேலை யாரும் செய்ய போகிறதில்ல, திருப்பி வந்து நம்ம தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ நமக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்படியே பெர்ஃபெக்டாகவே வாழணும் அப்படின்னு நினச்சா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா நம்மளும் ஒரு ஹியூமன் தானே, வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கும் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும். ஸோ அதனால வந்து நமக்கு ரெஸ்ட்டு எப்போ தேவைப்படுதோ வந்து நான் ரெஸ்ட்டு எடுத்துப்பேன். நான் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் எனக்குன்னு ஒரு டைம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா திருப்பி நான் தானே க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் திருப்பி க்ளீன் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஓவராக அப்படியே வேலை பார்த்துட்டேலாம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினச்சி என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பேச்சு வராமல் போயிடுச்சு. ஸோ அவங்க கூட பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை பார்க்குறதே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போலாம் நான் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. அந்தந்த டைமில் அந்தந்த இது பண்ணும். இப்போ பிள்ளைங்க இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போல்லாம் முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப வந்து வேலை பார்த்துட்டே அப்படியே ஒன்றும் வந்து நமக்கு யாரும் அவார்ட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது வந்து செஞ்சுட்டு நம்ம பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, 6:30 ஆயிடுச்சு. ஸோ அவரோட சேர்ந்து சரி நீங்களும் வாங்க வாக்கிங் போகலான்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து வாக்கிங் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நடக்க போகிறோம். ஸோ எப்போவுமே நான் மட்டும் தான் தனியாக நடப்பேன். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சோன்னே அவரும் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என் கூட நடக்க வராரு. அவர் ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்கார். ஃபுட் கண்ட்ரோல் அதெல்லாம் நிறைய இருக்குது. என்கிட்ட ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இல்லை. அதனால நான் நடந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதான் நாங்கள் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் தான் நடக்க பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக காடாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பச்சை பசேல்னு பார்த்து இதை பார்த்தாலே வந்து நம்ம வீட்டு வேலை இவ்வளோ நேரம் செஞ்சுட்டே இருந்தோம்ல, இப்படி நடக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த கிச்சனு அதே பார்த்துட்டு இந்த செடி கொடிகள் அப்படியே வாக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் நடக்க வந்துடுவேன். இது என்னோடய ஹெல்த்துக்காக நான் பண்ணுற ஒரு விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன்.
ஸோ அதான் நான் நடக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து ஒரு 4 ரவுண்டாவது நடப்பேன், மினிமமாக 3 ரவுண்டு. பட் இன்றைக்கி வந்து 2 ரவுண்ட்ஸ் தான் நடக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா 6:30க்கு தான் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் முடிஞ்சிச்சா. ஸோ அவரோட நடக்கணும்னு கொஞ்சம் 2 ரவுண்ட்ஸ் மட்டும்தான் நடந்தேன். எனிவேஸ் சும்மா நடக்காமல் வீட்டில் இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு தான். சரி 2 ரவுண்ட்ஸ்னாலும் பரவாயில்ல, 2 ரவுண்ட்ஸ்னால் வெறும் ஒரு 4000 5000 ஸ்டெப்ஸ் தான் வரும். இட்ஸ் ஓகே இல்லை, ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஆச்சு நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி எனக்கு வந்து 8004 ரவுண்ட் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம 5:45க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனா தான் 4 ரவுண்ட் வந்து நடக்க முடியும். ஏன்னா 6:30க்கு கிளம்புனா கண்டிப்பாக 4 ரவுண்ட் நடக்க முடியாது. 2 ரவுண்ட்ஸ்லேயே வந்து இருட்டிரும், மக்ரிப் டைம் வந்துடும். ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 2 ரவுண்ட்ஸ் ஆச்சு நடக்கலான்னு நான் நடக்க வந்துட்டேன். இங்கே நல்லா அழகாக பூக்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கரும்பு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அப்படியே வந்து நடப்பேன். மோஸ்ட்லி வந்து எனக்கு கேமரா அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன். ஸோ இன்றைக்கி vlog எடுக்கணுன்னு தான் நான் கேமரா அதெல்லாம் வந்து கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து சும்மா ஒரு vlogக்கு வந்து நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் வந்து நான் மக்ரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் இவ கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பிள்ளை கூட வந்து ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது, இல்லைன்னா வந்து படிக்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இவ கூட ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நான் எந்த வேலையும் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த டைமில். 1 hour உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் என் ஆசை. ஸ்பேஸ் விட்டு எழுது, ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் வேர்டுக்கு ஸ்பேஸ் விடணும். பக்கத்தில் இருந்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் அசிங்கமாக போயிடும். ஸோ பக்கத்தில் அப்படியே 1 hour டெடிக்கேட்டடாக நான் இவளுக்கு வந்து கொடுத்துருவேன். அந்த ஈவினிங் டைம்னா இவளுக்கு வந்து என்னோட நேரங்கள் வந்து இவளுக்கு தான் கொடுத்துருவேன். இவளுக்கு இன்னொரு பொண்ணுக்கு அவளையும் படிக்க சொல்லிட்டு இவளையும் வந்து படிக்க வைப்பேன். எழுதணும், அலிமன் அலிமன் எழுதணும். ஓகே எழுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கண்டினியூஸாலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். பட் எப்படியும் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து நான் முடிச்சிடுவேன். ஸோ என்னோடய பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அந்த டைமில் நான் உட்காந்து வீட்டு வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நினச்சி தான் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்பீச் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ தான், ஏன்னா அவங்க நம்மளை நம்பி தான் அவங்க இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.